ஹலோ பியூட்டிஃபுல் லேடீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னா, மார்னிங்லேருந்தே ஈவினிங் ஒரு 7 o'clock வரைக்கும் நான் பண்ணுற வேலை எல்லாமே உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்க்க ட்ரை பண்ணுங்கள். யாராச்சும் புதுசாக நம்ம சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் மறக்காமல் பண்ணி வச்சுக்கோங்க. என்னென்னா நான் பண்ணுற நல்ல நல்ல கார்டன் வீடியோ, அப்டேஷன் வீடியோ அப்படியே இன்ஃபர்மேட்டிக்காக இருக்கும். அது எல்லா வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரூபமில் வரணுன்னா கண்டிப்பாக நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிறத அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. லேட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அப்புறம் இன்னொரு சின்ன விஷயம், இப்போது வரைக்கும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. என்னோடய லாங்குவேஜ் கொஞ்சம் உங்களுக்கு புரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் விலாக் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். லாஸ்ட் வரைக்கும் பார்க்க ட்ரை பண்ணுங்கள். எதுக்குன்னா என்னென்னா நாங்கள் தெலுங்குக்காரு, ஸோ அதனால் லாங்குவேஜ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு புரியும். காலையில் எழுந்திரிச்ச உடனே பெட் எல்லாமே செட் பண்ணிவிட்டு இந்தாங்க சமையல் ஆரம்பிச்சிட்டேன். என்னென்னா இன்றைக்கி சண்டே சாட்டர்டே விலாக் இது. ஆக்சுவலாக சாட்டர்டே ஸ்கூலுக்கு லீவ் இல்லையா நம்ம சென்னையில். ஸோ அதனால் லேட்டாகவே எந்திரிச்சிட்டோம். டிஃபன் எல்லாம் முடிச்சுட்டு சமையல் வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சமையல் என்னென்னா வெறும் சாம்பார், அதான் நாங்கள் பப்புல்ஸுன்னு சொல்லுவோம். அது பப்புல்ஸு, அப்புறம் கேரட் பொரியல், அப்புறம் சாதம் எல்லாமே நான் 3 ஸ்டவ்வில் வச்சுட்டேன். டீ வச்சு குடிச்சாச்சு. அதுக்கப்புறம் சாமான் இருக்குது, நிறைய சாமான். முதல்ல இப்போவே லேட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம சமைச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த வேலையெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுப்பு மேலே எல்லாமே வச்சாச்சு. பாருங்கள், வெயில் காலம் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இனிமேல் தான் நம்ம கேர்ஃபுல்லாக உடம்பு பார்த்துக்கணும். ஹேர் பார்த்திங்களா, லாஸ்ட்டு வீடியோவில் நான் அப்டேட் பண்ணிட்டேன். ஆயில் ஒன்று ரெடி பண்ணி வச்சுட்டேன். அது ரொம்ப நல்லா ரிசல்ட் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஒரு வாட்டி. அப்புறம் இந்தாங்க பருப்பு வேக வச்சுட்டு இது மாதிரி குக்கரில் போட்டு ஒரு 5 விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சுட்டேன், பாயில் பண்ணி வச்சுட்டேன். இதில் கொஞ்சம் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா இது பண்ணணும், ஸ்மாஷ் பண்ணிடணும். இது மாதிரி ஸ்மாஷ் பண்ணி பக்கத்தில் வச்சுருக்கணும். அப்புறம் இந்த சாமான் எல்லாமே கழுவிட்டேன் நல்லா. அப்புறம் இன்னொரு சின்ன விஷயம், என்னோடய கார்டன் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நல்லாவே பிடிக்குது. இன்னும் ரொம்ப ரொம்ப பண்ண போகிறேன். எல்லோரும் இதே மாதிரி நின்று சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் மட்டும் மறக்காமல் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக ஜென்யூனாக வீடியோ பிடிச்சிச்சின்னா கண்டிப்பாக லைக் மட்டும் பண்ணுங்கள். என்னென்னா லைக் பண்ணால் இந்த வீடியோ நிறைய பேருக்கு புஷ் ஆகும். ஸோ அதனால தான். அப்புறம் அடுப்பு மேலே இன்னும் கடாயை வச்சுக்கிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கணும். பாருங்கள், ரொம்ப வேர்க்குது. என்னென்னா டெய்லி காலையில் சமைக்கிறதுனால இன்றைக்கி லேட்டாக சமைச்சதுனால கிச்சனுக்குள்ளே ரொம்ப வேர்க்குது. வெயில் காலம் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரொம்ப வெயில் அடிக்குது. இப்போ ஹெல்த்துக்கு ஸ்கின்னுக்கு நம்ம ரொம்ப கேர் எடுக்கணும். இப்போது இதில் நான் என்னென்ன போட்டிருக்கேன்னா வெங்காயம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, பூண்டு, அப்படியே கழுகு, அப்படியே கடலப்பருப்பு, சீரகம், அப்படியே கொஞ்சம் பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்மாஷ் பண்ணியிருக்கிற அந்த பருப்பு ஊற்றணும். அவ்வளோதான், பருப்பு ரெடி ஆகிடும். சூப்பராக இருக்கும். இது நெல்லூரில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. அப்புறம் நம்மளுக்கு இந்த கேரட் பொரியல் கூட நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் என்ன சொல்கிறது, தாளிம்பூ பவுடர்னு சொல்லுவோம் நாங்கள், இட்லி பவுடரு அது மாதிரி ஃப்ரை பவுடர் இது நல்லாயிருக்கும். வெறும் வேர்க்கல், அப்புறம் ட்ரை கோகோனட் போட்டு காஞ்ச மிளகா போட்டு செய்வோம். சூப்பராக இருக்கும். டேஸ்ட் இது போட்டாவே ஃப்ரைக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட் வரும். உங்களுக்கு என்னோடய சமையல் விட இந்த கார்டன் வீடியோ தான் நல்லா பிடிக்கிறதுனால நான் கார்டன் வீடியோவே பண்ணணும் நானே முடிவு பண்ணிட்டேன். கார்டன் வீடியோ நல்லா போயிட்டு இருக்குது. உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது போல். ஸோ அதனால் நான் அதுவே பண்ணுறேன். உங்களுக்கு சமையல் கூட வேணும்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதுவும் கண்டினியூ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அவ்வளோதான், தாளிம்பு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. அதான் பொரியல் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த தாளிம்பு பவுடர் போட்டுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ண வேண்டியது தான். அவ்வளோதான், நம்மளுக்கு தாளிம்பு ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் இன்னொரு சின்ன விஷயம்,
ஒரு டே ஃபுல்லாக ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் வந்து என்னென்ன பண்ண என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம உமன்ஸ்க்கு யாரும் வந்து சொல்ல போகிறதில்ல. ஏன்னா நம்மளுக்கே தெரியும் அந்த கஷ்டம். அதனால் வந்து நான் எனக்கு எனர்ஜி வேணும் அப்படின்னா நான் வந்து டெய்லி இதே மாதிரி உருண்டை ஒன்று சாப்பிடுவேன். உளுத்தம்பருப்பு உருண்டைன்னு சொல்லலாம் இது. இது வந்து நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். இது வந்து கண்டிப்பாக நம்ம டெய்லி லைஃப்பில் வந்து ஒன்று ஆட் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படியே வந்து 30+ உமன்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து இது வந்து ரொம்ப எனர்ஜி கொடுக்கும். போன் எனர்ஜி வந்து நல்லா இருக்கும். இதில் ஃபைபர் நல்லா இருக்கும். அதனால் வந்து டெய்லி ஒன்று சாப்பிட்டாவே ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படியே வந்து பெண் குழந்தைக்கு கூட வந்து இது வந்து டெய்லி ஒன்று கொடுத்தாவே அவங்களுக்கு வந்து அந்த ஒரு போன் எனர்ஜி இது எல்லாமே நல்லா இருக்கும். அப்புறம் வந்து இந்தாங்க ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் வந்து நெல்லூர் பப்புல்ஸும் ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் வந்து சாதம் ரெடி ஆயிடுச்சு. எல்லாமே ரெடியாக தான் இருக்குது. அப்புறம் வந்து இப்போது நம்ம அடுத்த வேலை பார்க்க போகிறோம். சண்டே அன்னைக்கு சஞ்சனாவுக்கு வந்து ஸ்கூலில் வந்து ஆனுவல் டே இருக்குது. ஸோ அதனால் வந்து அது ஆனுவல் டேக்கு வந்து நல்லா டான்ஸ் ஆடுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது. ஸோ அதனால் வந்து அங்கே வந்து கொஞ்சம் பொருள் ஒன்று கொடுத்தாங்க. அந்த பொருள் வச்சுக்கிட்டு நல்லா டெட்டி பாப்பா வந்து நல்லா விளையாட்டே இருந்தாங்க. நான் வந்து என்னோடய வேலை வந்து முடிச்சுட்டேன். பெட்டெல்லாம் செட் பண்ணிவிட்டு இது மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி வீடெல்லாம் பெருக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து சோஃபா எல்லாமே இது மாதிரி நல்லா க்ளீனாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போது இன்னும் என்னென்னா நான் இது முன்னாடி வந்து ஒரு உளுத்தம்பருப்பு உருண்டை சாப்பிட்டேன்னா திருப்பி எனக்கு பசி வந்துச்சா இது மாதிரி பருப்பு வந்து கொதிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டு மூடி வச்சுட்டா நம்மளுக்கு ருசியான சூப்பராக இருக்குங்க. இது நீங்கள் வந்து ரசம் பதிலாக இது வச்சுக்கினா கூட அப்படியே சாப்பிட்லாம். சாதம் சாப்பிட்லாம். அப்புறம் தோசை, இட்லி இது எல்லாமே இதில் வந்து ரொம்ப நல்ல காம்பினேஷனாக சொல்லலாம். அப்புறம் வந்து லாஸ்ட்டில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிட்டோம்னா சூப்பராக இருக்கும். ஸ்மெல்லே சூப்பராக வருது. இப்போவே சாப்பிடணும் போல் இருக்குது. அவ்வளோதான், சமையல் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து என்னென்ன இருக்குது, சாதம், கொஞ்சம் ரசம் இருக்குது, பொரியல் பண்ணிட்டேன். இது எல்லாமே இருக்குது. இப்போ இது வந்து ரெண்டு வேளைக்கே எங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இன்னொரு வாட்டி நான் இன்னொரு லட்டு சாப்பிட போகிறேன். என்னென்னா அவ்வளோ பசிக்குது. ஸோ அதனால் வந்து காலையில் டிஃபன் எதுவும் சாப்பிடவே இல்லை. ஸோ அதனால் வந்து இப்போது இதுவே 2, 3 சாப்பிட்டுட்டேன். இது சும்மா இல்லைங்க, ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து 1 மந்த் வந்து ஒரு டயட் மாதிரி சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கே அந்த வந்து ரிசல்ட் தெரியும். அப்புறம் வந்து ஈவினிங் ஆயிடுச்சு. ஈவினிங் ஆனதுக்கப்புறமா நல்லா எல்லோரும் குளிச்சுட்டு இது மாதிரி சாமிக்கு விளக்கேற்றிட்டு பூஜை பண்ணிவிட்டு நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும். நீங்கள் எல்லாம் நல்லா இருந்தால் எனக்கு வந்து 10 பேர் பார்த்தா கண்டிப்பாக ஒருத்தராச்சும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எல்லாமே நினைக்கிறது எல்லாமே நடக்கணும்னு கடவுள் வேண்டிக்கிட்டோம். அப்படியே நாங்கள் நினைக்கிறது கூட நடக்கணும். எல்லோரும் நல்லா இருக்கணும். அதில் வந்து நாங்களும் இருக்கிறோன்னு வேண்டிக்கிட்டு முடிச்சாச்சு. பூஜை முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து ஈவினிங் வரைக்கும் நான் என்னென்ன பண்ணிட்டேன் அது உங்கள்கிட்ட வந்து டீட்டெயிலாக ஷேர் பண்ணல. ஆனால் வந்து மேலே ஷேர் பண்ணேன். என்னென்னா ரொம்ப டீட்டெயிலாக ஷேர் பண்ணணுன்னா வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப லாங் ஆகிடும். ஸோ அதனால் வந்து அவ்வளோவா இது பண்ணலை. அவ்வளோவா இப்போவே எனக்கு வந்து 13 மினிட்ஸ் வந்துச்சு. இப்போவே இதுவே எனக்கு வந்து ரொம்ப லாங் வீடியோன்னு தான் தோணுது. இருந்தாலும் பரவாயில்ல, பிடிச்சா எது வேணாலும் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கைனால இந்த வீடியோ வந்து நான் இப்படியே கண்டினியூ பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பூஜைலாம் முடிச்சாச்சு. இன்னொரு வாட்டி சொல்கிறேன், நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும், நினைக்கிறது எல்லாமே நடக்கணும், அதில் வந்து நாங்களும் இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டோம். இது மாதிரி இது டாட்டாய்ஸு யாருக்காச்சும் இல்லைன்னா எடுத்துன்னு வந்து வீட்டில் வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லது டாட்டாய்ஸ் இருந்தால். ஸோ அதனால தான் அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, அது வந்து கொஞ்சம் இதுவாக காமிச்சேன். அதுக்கப்புறம் வந்து ஆனுவல் டேன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு வந்து ஸ்கூலில் வந்து கொஞ்சம் பொருள் கொடுத்தாங்க. இது மாதிரியெல்லாம் டான்ஸ்க்கு ப்ராப்பர்ட்டி, இதெல்லாமே டான்ஸ் ஆடுறதுக்கு ப்ராப்பர்ட்டி. இது வச்சுக்கிட்டே டெட்டி வந்து ரொம்ப ரொம்ப ஆட்டம் போட்டான். இது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம், இல்லைப்பா அது வந்து ஸ்கூலில் டான்ஸ் ஆடுறதுக்கு நீ அக்கா சொல்கிறா, இல்லை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான்.
அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் அதே வச்சுக்கின்னு விளையாடிட்டே இருந்தது. டெட்டி வந்து பெரிய பொண்ணு ஆயிட்டாலும், அது வந்து ஒரு மென்டாலிட்டி வந்து சின்ன பொண்ணு மாரியே பண்ணிட்டே இருக்கும். எங்களுக்கு வந்து அது சின்ன பொண்ணுனால வீட்ல வந்து அது பண்ணுற அந்த ஒரு இது எங்களுக்கு பிடிக்கும். ஸோ, அதனால் வந்து இது பாருங்கள் இவ்வளோ அழகா இருக்கு. நம்ம பெட்ரூமில் வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு கேண்டில் மாரி ஆர்ட்டிஃபிஷியல் கேண்டில் இது. இது மாரி லைட்டு பேட்ரி இருக்குது போல் உள்ள தெரியல பார்க்கணும். இது மாரி கீழே வந்து நம்மளுக்கு பட்டன் குடுத்துருக்குறாங்க. ஆன் ஆன், ஆஃப் பட்டன் குடுத்துருக்குறாங்க. இந்தாங்க இத வச்சு இது விடவே முடியல அதனால, "இது எனக்கு வேணும், எனக்கு வேணும். என்னோட ரூம்ல வச்சுக்குவேன். எனக்கு குடுங்க, குடுங்க" அப்படின்னு சொல்லிட்டே அவங்க அக்காகிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தது. அவங்க அக்கா வந்து கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றா. "இல்ல, இந்த சாக்லேட் வாங்கிக்கோ. அது மட்டும் குடுத்துரு" அப்படின்னு சொல்லி கேட்குறா. "இல்ல, எனக்கு வேணும், வேணும்" அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன். சரி எப்படியோ ஒரு 1 ஹவர் அப்படி விளையாட்டுக்கு அதுக்கப்புறம் குடு அப்படின்னு சொல்லி அது போயிடுச்சு. இந்தாங்க என்ன ஆட்டம் போடுதோ பாருங்க. எங்கெங்கேயோ வச்சு, "அம்மா இப்படி இருக்கு, அம்மா இப்படி இருக்கு, சூப்பரா இருக்குல்ல, அம்மா அப்படி இல்ல, இப்படி இல்லன்னு" சொல்லிட்டே இருந்தது. "ஆமாப்பா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நான் உங்களுக்கு வாங்கி தரேன்" அப்படின்னு சொல்லிட்டேன். கடைசிக்கு என்ன பண்ணுறது புரியல. ஸோ, அதனால் வந்து நானே உனக்கு வாங்கி தரேன். அது அக்காவுக்கு குடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டேன். சரிம்மா அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டுக்கு வந்து கன்வின்ஸ் ஆயிடுச்சு. எப்படியோ ஓரளவுக்கு வந்து கன்வின்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்க சாயங்காலம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பார்க்கு போயிட்டோம் வாக்கிங் பண்ணுறதுக்கு. இங்க இருக்கிற பார்க் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க்கறதுக்கு. அ ச நெறைய பேர் வருவாங்க இங்க. நெறைய பேர் வருவாங்க வாக்கிங் பண்ணுறதுக்கு. இந்தாங்க வாக்கிங் பண்ற, அந்த எக்ஸர்சைஸ் பண்ற அந்த எக்யூப்மெண்ட் எல்லாமே இங்க இந்த பார்க்ல இருக்கு. எல்லாருமே எம்ப்ளாயர்ஸ் இருக்கும் இல்லையா? வேலைக்கு போய் ஜாபுக்கு போய் ஈவினிங் வந்து நல்லா வந்து எக்ஸர்சைஸ் பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்து பசங்கள விளையாடுறதுக்கு எல்லாமே இங்க வந்து சூப்பரா இருக்கும். வியூ கூட ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்க வந்து டெய்லி வந்து இங்க ஒரு 2 ரவுண்டு போட்டு அதுக்கப்புறம் உட்காந்து கதை பேசுவோம். நல்லாயிருக்கும். டெய்லி வீட்லவே இருந்து இருந்து சாயங்காலம் கொஞ்ச நேரம் இப்படி வந்து பார்க்ல வந்து டைம் பாஸ் பண்ணா ரொம்ப நல்லாயிருக்கும். மனசுக்கு வந்து சூப்பரா இருக்கும்னு நான் நம்புவேன். அதனால எவ்வளோ வேலை இருந்தாலும் சாயங்காலம் இங்க வந்து கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் வந்து எக்ஸர்சைஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து 2 ரவுண்டு வாக்கிங் போடுவேன். இது ரொம்ப பெரிய பார்க்கு. ஸோ, அதனால 2 ரவுண்டு போட்டாவே போதும். எனக்கு என்னோட சைஸ்க்கு. அப்புறம் வந்து இந்தாங்க உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இங்க தான் நாங்க உட்கார்ற அந்த எங்களோட ஸ்பாட் அது. அங்க தான் உட்காந்து நாங்க கதை பேசுவோம். அந்த டெட்டி அங்கேயே இருக்குது பாருங்க. உங்களுக்கு தெரியுதுன்னு நெனைக்கிறேன். அங்க தான் நாங்க உட்காந்து டெய்லி கதை பேசுவோம். அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்ல கொஞ்சம் டெட்டி நானும் ஒரு சின்ன இதில விளையாடிட்டு வந்துட்டோம். அது வந்து எனக்கு ரொம்ப பயந்துட்டேன். இல்ல யாராச்சும் வந்து ஏதாச்சும் சொல்ல போறாங்க அப்படின்ட்டு. அதனால டெட்டிக்காக கொஞ்ச நேரம் அப்படி இப்படி ஆடிட்டு வந்துட்டேன். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிச்சின்னா கண்டிப்பா வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் மட்டும் மறக்காம பண்ணி வச்சுக்கோங்க. என்னன்னா நான் போடுற நல்ல நல்ல வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து சேரும். ஸோ, அதனால வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.